ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, சீரகம், மிளகு, சோம்பு ஒவ்வொன்றும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு 25 மேலே நான் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். அதுவும் பெரிய சைஸ் தக்காளி 1.5 தக்காளியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சதை நம்ம அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதெல்லாம் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்ய போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டு எண்ணெயிலே வதக்கிடுங்க. அடுத்ததாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி ஆட் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்குங்க. மஞ்சள்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு இதை போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். 10 நிமிஷம் போல் வதங்கினா பாருங்கள், இந்த மாதிரி கறியிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, வரமல்லி இந்த மாதிரிலாம் வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கும் பொழுது நமக்கு குழம்புக்கு திக்னஸும் கிடைக்கும். அதே போல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் பிளேட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு பத்தலைனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு உப்பு, காரம் எல்லாம் இப்போதைக்கு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாங்க. ஒரு விசில் மட்டும் போதுங்க. எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நமக்கு கறி நல்லா குலைவாக போயிடும். அதுக்குள்ளே நம்ம அரை மூடி தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் விழுதை ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இந்த குக்கரில் இடம் பத்தாது. அதனால் இந்த கறியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன் பாருங்கள். மாற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சோம்னா கறி நமக்கு நல்லா வெந்து வந்துடும். காரம் பத்தலை, உப்பும் பத்தலை, அதனால் நான் 2ம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. கறி பீசஸும் வெந்து வந்துருச்சுங்க. சிம்மில் வச்சு லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி விட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.